ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சத்து மாவு கருப்பட்டி கேக் செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த கப்பில் தான் அளவெடுத்து நான் போட போகிறேன். இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கேக்குக்கு பார்த்திங்கன்னா கட்டியே இல்லாமல் தான் இருக்கணும். அதனால் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா கருப்பட்டி நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே அந்த கப் அளவுக்கே நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். நான் அரைச்ச அப்படியே போட்டால் அதில் நிறைய தூசி இருக்கும். அதனால் நான் பாகு காய்ச்சி வடிகட்டி தான் அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால், அந்த மாவில் நான் பால் சேர்த்துக்கிறேன். 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தான் மேக்ஸிமம் வாசனை இருக்காது. அப்புறம் வாசனைக்காக நான் ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் 4 ஏலக்காய். என்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை. ஸோ அதனால நான் இட்லி சோடா போட்டுக்கிறேன். முட்டை 2, நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். முட்டைக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். முட்டை பட்டை தான் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். மிக்சியில் போட்டு இப்போ ஒரு அரை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை பாகு காய்ச்சி வச்சுட்டேன். அதை அரைச்சோம் பார்த்திங்கன்னா அதில் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். அந்த கருப்பட்டி நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. நல்லா கட்டிகள் இல்லாமல் அரைக்கணும். அப்படின்னா தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இந்த கரெக்டான ஒரு அளவில் இருக்குது. இப்போ கேக் செய்கிற பாத்திரத்தில் ஊற்றுறப்ப நான் எடுக்கலை. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு, சரிசமமான பாத்திரம் எடுத்துகிட்டு, கேக் கிட்ட என்கிட்ட இல்லை. அதனால் அதில் எண்ணெய் தடவி மேலே மைதா மாவு போட்டுவிட்டோம் ஒட்டாமல் கேக் வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஃப்ரூட்டி நான் வீட்டிலே நான் செஞ்சது தான். முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு நான் போட்டிருக்கேன் மேலே. சும்மா அழகாக இருக்குன்றக்கோசம் இது மாதிரி நான் போட்டிருக்கேன். ஹெல்தியும் கூட. கேக் பார்க்க லுக்காக இருக்கும். ஃபைனலாக இட்லி கொப்பரையில் வச்சிடலாம். நான் அதில் தான் கேக் வேக வைக்க போகிறேன். முதலே நான் தண்ணியில் ஊற்றி உள்ள ஒரு ஸ்டாண்ட் போட்டு தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. உள்ளார பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற அடுப்போட ஸ்டாண்டை தான் நான் உள்ளே வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த கிண்ணத்தை வச்சிடலாம். வச்சு மேலே ஒரு தட்டு வச்சிடலாம். அப்படின்னா தான் நல்லா கேக் நல்லா உப்பி வரும். வெளியே வந்துடாது. தண்ணி உள்ளே போகாது. அந்த ஆவியில் தண்ணி உள்ளார வச்சுன்னா கேக்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற கல்லை தூக்கி நான் வச்சுருக்கேன். மேலே மூடி வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் எப்போதும் போல் நார்மலாகவே எரியட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறேன். கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மேக்ஸிமம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்படி ஊசி விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். எனக்கு வெந்துருச்சு. ஸோ நான் இப்போ இறக்க போகிறேன். இறக்கி கேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேக் ஒட்டாமல் வரத்துக்கு சுற்றிலும் கத்தியை வச்சு நான் என்னால் சுற்றிலும் உள்ளே விட்டு எடுத்து விட போகிறேன். அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் கிண்ணத்துலேருந்து ஒட்டாமல் வரும். நல்லா உப்பிட்டு வந்திருக்கு கேக்கு. வாங்க இப்போ பார்ப்போம். ஃபைனலாக கேக் வெளியே வரப்போகுது. வாவ், ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது.
ஆனால் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து லைட்டாக ஒட்டிருச்சு அந்த கிண்ணத்துலேயே. பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. கேக் வந்து திருப்பி போட்டுட்டோம். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நாங்கள் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு வருன்னு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கோம். சத்து மாவில் பண்ணுறது வந்து பெரிய விஷயந்தான், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி வந்ததில்லை. பட் ஃபைனலாக வந்து இந்த லுக் தான் வந்திருக்கு. நல்லாயிருக்கு. அந்த மேலே போட்ட நர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றியில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். அது வந்து வெந்ததுனால வந்து உள்ளார எல்லாம் போயிருச்சு. இருந்தாலும் இந்த டிசைன் நல்லா தான் இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து கேக் வந்து கட் பண்ணலான் இருக்கோம். கட் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் நாங்கள் கட் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், கத்தி நல்லாவே இறங்குது. சாஃப்டாக தான் இருக்குது. ஃபைனலாக பாருங்கள், நல்லா இருக்குது. எதுவும் நல்லாயிருக்கு, சாஃப்டாக நல்லா வருது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.